ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் அண்ட் வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் வர பார்த்துருக்கோம்? கான்ஸ்டிடியூஷனோட மேக்கிங் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எது வர பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எது பார்த்துட்டு இருக்கோம்? ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகே. ஸோ எல்லாரும் போய் ரிவைஸ் பண்ணீங்களா? இதுவரை பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் இதுவரை நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணீங்களா? ஸோ லாஸ்ட் 1 வீக் கேப் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 வீக் நம்ம கிளாஸ் இல்லை. ஸோ ரிவைஸ் பண்ணீங்களா இதுவரை பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே? நான் ஆன்சரே அடிக்கிட்டு இருந்து காணா. ரிவைஸ் பண்ணீங்களா? எத்தனை பேர் ரிவைஸ் பண்ணீங்க? ரிவைஸ் பண்ணீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, குட். நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த டாபிக்ஸ்ல, இதோட பார்த்த டாபிக்ஸ்ல? ஓகே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எப்படி ஒர்க் ஆச்சு, அதில் யார் வந்து ஹெட்டாக இருந்தாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர். இது பார்த்தா இந்த ஸ்லைட் பார்த்துட்டோமா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 9 தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். டிசம்பர் 9, 1946. பார்த்துட்டோம் சார். பார்த்துட்டோமா இது? ஓகே. எஸ் சார், பார்த்துட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில ஃபர்ஸ்ட் யார் ஸ்பீச் கொடுக்குறது அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல ஸ்பீச், அந்த ஸ்பீச்சுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மெயினா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க போகுது, அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது, நம்மளுடைய ஒரு கோல் என்ன அப்படிங்கறத என்ன பண்றாங்க அப்படின்னா மெயினா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஃபைனலா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுக்கப்பட்ட டேட் என்ன அப்படின்னா 13th டிசம்பர் 1946. ஸோ இந்த டேட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஏத்துக்கிட்ட டேட் என்ன அப்படின்னா 22nd ஜான்வரி 1947 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்றாங்க, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. ஸோ இதுல மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அண்ட் பிலோசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டலா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுடைய பிலாசபி. ஸோ மெயினா நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம். இந்தியா கான்ஸ்டிடியூஷன் முகவுரை பிரியாம்பிள். அந்த பிரியாம்பிள்லே வந்து எதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பேசின இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை பேஸ் பண்ணி தான் பிரியாம்பிள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் மெயினா என்ன அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் உள்ள என்னென்னலாம் இருக்க போகுது. நம்ம இப்போ ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா புக்ல வந்து ப்ரிஃபேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஷார்ட்டா அந்த புக்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்க போகுது, எதை பத்தினது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு ப்ரிஃபேஸ் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் எதுல இருந்து எடுத்திருக்காங்க, இந்த சாரி கான்ஸ்டிடியூஷன் ப்ரிஃபேஸ் வந்து பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பேசின அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வச்சு தான் பிரியாம்பிள் எடுத்திருக்காங்க. யாரோ மைக்கை அன்மியூட்ல வச்சிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மைக்கை. ஸோ அதில் மெயினா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுல கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுடைய பிலாசபி என்ன அப்படிங்கிறதையும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மெயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ இண்டிபெண்டன்ட் சாவரன். இண்டிபெண்டன்ட் என்ன, இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது நம்ம 1947 முன்னாடி வரை யார்கிட்ட அடிமையா இருந்தோம், பிரிட்டிஷ் கிட்ட வந்து நம்ம வந்து காலனியா இருந்தோமா. அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, நம்ம வந்து யாருக்கும் அடிமை இல்லை. அதே மாதிரி சாவரின். சாவரின் அப்படிங்கிறது நம்ம எந்த கண்ட்ரி சொல்றதுன்னு கேட்டு நடக்க தேவையில்லை, இந்தியாவுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்தியன் கவர்மெண்டே பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது பேர் தான் என்ன, சாவரனிட்டி. அதே மாதிரி ரிபப்ளிக் அப்படிங்கிறது குடியரசு. ரிபப்ளிக் அப்படின்னா எந்தவித கவர்மெண்ட் போஸ்டிங்கா இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே
யார் வேணாலும் போய்க்கலாம். இந்தியாவுடைய எல்லா சிட்டிசனுடைய கிறிஸ்டினா இருங்க, முஸ்லீமா இருங்க, உமனா இருங்க, எஸ்சியா இருங்க, எஸ்டியா இருங்க, நீங்க யார வேணாலும் இருங்க. பட் ஒரு போஸ்டிங் நீங்க போகணும் அப்படின்னா அந்த போஸ்டிங்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும் போதும், என்ன பண்ணிக்கலாம், அந்த போஸ்டிங் வந்து போய்க்கலாம் அப்படிங்கறத சொல்றதா என்னன்னா இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிறது. அப்ப இந்தியா அப்படிங்கிறது இண்டிபெண்டா சாவரினா ரிபப்ளிக்கா இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறமா டு கிரியேட் அ டெமோக்ராட்டிக் யூனியன் வித் ஈக்குவல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன் பார்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது பேசிக்கா எதை பத்தினா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருக்கும், அந்த யூனியன் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறமா லோக்கல் கவர்மெண்ட், இவங்க எல்லாமே தனியா செல்ஃபா கவர்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வர போறோம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பீப்புளுக்கு எல்லாம் the people give the union government and the government of the constitution part of all their power and authority. ஸோ அப்ப கவர்மெண்ட்டுக்கு யார் கிட்ட இருந்தா பவர் போக போகுது, பீப்புள் கிட்ட இருந்தா பவர் போக போகுது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாப்புலர் சாவர்னிட்டி. பாப்புலர் பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு பவர் வந்து பீப்புள் கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, பாப்புலர் சாவர்னிட்டி அப்படிங்கிறது. டவுட்டா? பாப்புலர் சாவரிட்டி அப்படின்னா என்ன, பீப்புளுக்கு வந்து பவர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து, சாரி கவர்மெண்ட்டுக்கு பவர் பீப்புள் கிட்ட இருந்தா போகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, பாப்புலர் சாவரிட்டி. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பவர் யார்கிட்ட இருந்து போகுது, நம்ம தான் என்ன பண்றோம், பிஎம்ஆ இருக்கட்டும், எம்பிஸா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம தான் எலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலர் சாவரிட்டி. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ இந்த மூணு ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்க போறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரியாம்பிள் டீட்டெயிலா பார்ப்போம். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி. ஸோ மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்க போறாங்க, ஈக்குவாலிட்டி கொடுக்க போறாங்க. ஸோ அதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல பேசுறாங்க. ஸோ அப்ப நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இதுல எதை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க போகுது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்காரு இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய பிரியாம்பிள் இருக்கு. ஸோ இது கிளியரா? அதுக்கப்புறமா இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் பார்த்தோம்ல, அந்த ஆக்ட்ஸ்ல என்ன பண்றாங்க சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து the assembly was made fully sovereign body which could frame any constitution it pleased. ஸோ நம்ம இந்த 1947ல கொண்டு வந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்த ஆக்ட். ஸோ அதுல சில மாடிஃபிகேஷன் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியா ஃபுல்லி சாவரன் பாடி, யார் பேச்சையும் கேட்க தேவையில்லை. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து அந்த அசம்பிளியில இருக்க மெம்பர் பேச்சை மட்டும் கேட்டு இது பண்ணா போதும். இனிமே வந்து ஃபியூச்சர்ல பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பேச்சையோ இல்லை யார் பேச்சையோ கேட்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன ஆக்ட் ஆக போகுது, லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆக்ட் ஆக போகுது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பொறுத்தவரை ரெண்டு வேலைகள் வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து ரெண்டு ஒர்க் பாக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றது, கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங். இந்தியாவுக்கு அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ற வேலையும் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் பாக்குறாங்க. அதே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்றாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆக்ட் ஆறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல இருக்கல பார்லிமெண்ட். இப்போ கரண்ட்ல பார்லிமெண்ட் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோ அந்த வேலையும் பாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வர வேலையும் வந்து பாக்குறாங்க. ஸோ எதனால இவங்க லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஆக்ட் ஆனாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1952 தான் நடக்குது. இந்த 1952க்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் வந்து சட்டம் வந்து இயற்ற ஆரம்பிக்குது. அப்போ 1947 நம்ம என்ன பண்ணிட்டோம், சுதந்திரம் ஆகிட்டோம். 1947 இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ 1947 இருந்து 1952 வரை இந்தியாவுக்கு தேவையான சட்டங்கள் லாலா மேக் பண்ற வேலையை யார் தான் பார்த்துட்டு இருந்தா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் பார்த்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ரெண்டு வேலை பாக்குறாங்க. ஒன்னு என்ன, இந்தியாக்கான கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றாங்க. அதே மாதிரி இன் பிட்வீன் கேப்ல 1947 இருந்து
52 வர இன் பிட்வீன் கேப்ல இந்தியாவுக்கு என்ன சட்டங்கள் என்னென்ன லாஸ் எல்லாம் தேவையோ அதை மேக் பண்றதுக்காக லெஜிஸ்லேட்டிவ் பாடியாவும் மாறுறாங்க. அதுக்கப்புறமா the Muslim League member hailing from this 7 area including in the Pakistan withdraw from the Constitutional Assembly. So இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஃபார்ம் பண்ணிட்டாங்க 1946 ஃபார்ம் பண்ணிட்டாங்களா 1946 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில முஸ்லீம் லீக்ஸோட மெம்பர்ஸும் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா 1947 என்ன ஆகுது, இந்தியா வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்கல்ல. இந்தியா வந்து பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறமா முஸ்லீம் லீக் மெம்பர் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் தான் வந்து இந்த 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல கொண்டு தான் முக்கியமான சேஞ்சஸ். ஸோ அடுத்து வேற முக்கியமா நான் 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்னு என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவையான லெஜிஸ்லேஷன் அவங்க தான் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. இது இல்லாம வேற என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ராட்டிபிகேஷன் ஆஃப் இந்தியா மெம்பர்ஷிப் டு காமன்வெல்த். காமன்வெல்த் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்களா? காமன்வெல்த் கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு குரூப்பிங் இருக்கு, இன்டர்நேஷனல் குரூப்பிங். அதை பத்தி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன்வெல்த் நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாம் பார்த்துப்போம்ல, அதே மாதிரி காமன்வெல்த். ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து காலனியா வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரிஸ் 50 கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காலனியா வச்சிருந்தாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஜப்பான், இந்த மாதிரி ஒரு 50 கண்ட்ரிஸ் கிட்ட என்ன பண்ணிருந்தாங்க, காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 50 கண்ட்ரிஸோடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு குரூப்பிங் தான் என்ன அப்படின்னா காமன்வெல்த் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்றாங்க, இந்தியாவை காமன்வெல்த்ல சேர்க்கறதுக்கு இவங்க தான் வந்து ஒப்புதல் வழங்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா மே 1949ல. ஸோ 1949 மே மாசத்தை என்ன பண்றாங்க, காமன்வெல்த்ல ஜாயின் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய நேஷனல் பிளாக், இந்தியாவோட நேஷனல் பிளாக எப்ப அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 22, 1947ல நேஷனல் பிளாக். அதுக்கப்புறமா இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம் ஜான் 24, 1950. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சில சமயம் வந்து ஃபேக்சுவலா கேட்பாங்க, அதனால இந்த டேட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காமன்வெல்த்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க எப்போ 1949ல. அதுக்கப்புறமா இந்தியாவோட நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்றாங்க எப்போ 1947 ஜூலை 22. அதுக்கப்புறமா நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்றாங்க ஸோ ஜான்வரி 24, 1950. அடாப்டேஷன் ஆஃப் நேஷனல் சாங், ஸோ நேஷனல் சாங் எப்போ அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா ஜான் 24, 1950. தென் லாஸ்டா இந்தியாவுடைய பிரசிடென்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜான் 24, 1950. ஜான் 24, 1950 அப்போ இந்தியாவுடைய பிரசிடென்டா யாரை கொண்டு வராங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை கொண்டு வராங்க. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே யார் பண்ணது, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பண்ணியிருக்காங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வெறும் கான்ஸ்டிடியூஷன் பாடியாகவும் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் மட்டும் ஆக்ட் ஆகல. ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பொறுத்தவரை இவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆனாங்க அப்படின்னா கமிட்டிஸ். ஸோ கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து மினிஸ்ட்ரிஸ் வச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு வேலையை பார்க்கறதுக்கு மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமான விஷயமா அதுக்கு தனியா ஒரு கமிட்டி, அதே மாதிரி ஜுடிஷியரி சம்பந்தமான விஷயமா அதுக்கு தனியா ஒரு கமிட்டி, அதுக்கடுத்து இப்போ ட்ரைபல் சம்பந்தமான விஷயமா அதுக்கு ஒரு தனியா ஒரு பர்டிகுலர் மெம்பர் தலைமையில கமிட்டி. ஸோ அப்ப அந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்ல கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் பண்றது அப்படிங்கிறத அந்த கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுல சில முக்கியமான கமிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்க. டவுட்டா? ஓகே. ஸோ இந்த கமிட்டி சொல்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல அந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி மேஜர் கமிட்டி, செகண்ட் வந்து மைனர் கமிட்டி. ஸோ மேஜர் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும்ல, அது சம்பந்தமா உள்ளதான் மேஜர் கமிட்டி. மைனர் கமிட்டி அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி மைனர் கமிட்டி. ஸோ அப்ப இதுல அந்த மேஜர் கமிட்டில யார் யாரெல்லாம் இருக்கு, என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனியன் பவர் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கு. அந்த யூனியன் பவர் கமிட்டிக்கு யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஹெட்டா இருக்காங்க. அதே மாதிரி யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி இருக்கு. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, 2 கமிட்டிக்குமே யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, இந்த 2 கமிட்டிக்குமே வந்து ஜவஹர்லால் நேரு தான் தலைவரா இருக்காரு. அதே மாதிரி ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி இருக்கு. அதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஹெட்டா இருக்காரு. தென் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டினா என்னன்னா இந்த கமிட்டிஸ் எல்லாமே இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம்
அந்த கமிட்டி சம்பந்தமான அந்த அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டா எடுத்து டாக்டர் அம்பேத்கர் கொடுப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் தான் என்ன பண்ணுவாரு ஃபைனலா அதுல எது இதெல்லாம் தேவை எது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா டாக்டர் அம்பேத்கர் இருக்காரு. ஸோ அது இல்லாம சில சின்ன சின்ன கமிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டிக்கு வந்து பட்டேல் வந்து ஹெட்டா இருக்காரு. ஸோ இந்த கமிட்டி கீழே சில சப் கமிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, இதுக்கு வந்து ஜேபி கிருப்லானி. அதே மாதிரி மைனாரிட்டி சப் கமிட்டிக்கு வந்து ஹச்சி முகர்ஜி. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியா ஆசாம், இந்த கமிட்டிக்கு வந்து கோவிந்த் பர்தோலி அப்படிங்கிறவர் நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் ஏரியா அது ரிலேட்டட் கமிட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டிக்கு வந்து ஏவி தாக்கர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு. அதுக்கான தலைவரா இவர் இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ரூல்ஸ் ப்ரொசீஜர் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டிக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டா இருக்காரு. தென் ஸ்டேட் கமிட்டி ஆன் நெகோசியேஷன் வித் ஸ்டேட்ஸ், இதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. தென் ஸ்டீரிங் கமிட்டி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதை பொறுத்தவரை ஃபேக்சுவல் தான், நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்க வேண்டியதான் எந்த கமிட்டிக்கு யார் தலைவராக இருக்கா. ஓகேவா. ஸோ ஒரு 3 இங்க ஒரு 5. ஸோ மொத்தம் வந்து 8 மேஜர் கமிட்டிஸ். ஸோ 8 மேஜர் கமிட்டிஸ். ஓகேவா. ஸோ மொத்தம் 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கு. அந்த 8 மேஜர் கமிட்டிஸ்க்கு இவங்க தான் தலைவராக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த 8 கமிட்டில ரொம்ப முக்கியமான கமிட்டி என்ன அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 7 கமிட்டிஸ் இருக்காங்கல்ல, அந்த 7 கமிட்டிஸும் அவங்க என்னென்னலாம் விஷயங்கள் மேக் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல என்ன விஷயங்கள்லாம் தேவை என்ன விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது யாரு, இந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் வந்து சேர்மனா இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதோடைய மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். இதோட மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார், ஆலடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா. ஸோ இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர இருந்தவங்க. இது இல்லாம என் மாதவராவ் அப்படிங்கிறவரு லேட்டா தான் இவர் என்ன பண்றாருன்னா ரீப்ளேஸ்ட் BL மிட்டர். ஸோ BL மிட்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த இதுல கமிட்டியில மெம்பரா இருக்காரு. அவரு உடம்பு சரியில்லாதனால என்ன பண்ணாரு, அந்த பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா என் மாதவராவ், மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் வந்து ஜாயின் ஆறாரு. அதே மாதிரி DP கைத்தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இறந்து போயிடுறாரு. டிராஃப்டிங் கமிட்டியில மெம்பரா இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக TT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா மெம்பர் வந்து இது பண்றாரு. ஸோ அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு சேர்மனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 6 மெம்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீங்க வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. டோட்டலா அந்த டிராஃப்டிங் கமிட்டி எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 165 டேஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ 165 டேஸ்ல மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டி. அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபைனலா எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the final draft of the constitution was introduced in assembly in 1948. ஸோ நான் உடனே சொன்னேன்ல என்னென்ன கமிட்டிஸ் என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபைனலா டிராஃப்ட் பண்ணி டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த ஃபைனல் கான்ஸ்டிடியூஷன் இதை 1948ல ஸோ 1948ல வந்து சப்மிட் பண்றாங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அந்த விஷயங்களை பத்தி டிபேட் நடக்குது. ஸோ ஃபர்தரா இதுல இருந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிபேட் வந்து 1948ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஆஃப்டர் சப்சிக்வெண்ட் ரீடிங் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அடாப்டட் enacted and gave themselves the constitution on November 26, 1947. ஸோ 1949 இந்த டேட்ல என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலா கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்றது வந்து இப்போ இந்த டேட் தான். November 26, 1947 என்ன பண்றாங்க
கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபைனலா ரெடி பண்றாங்க. அதனாலதான் நம்ம வருஷம் நவம்பர் 26 என்ன டேவா கொண்டாடிட்டு இருக்கோம்? நவம்பர் 26 வந்து ஒரு டேவா நம்ம வந்து கொண்டாடுறோம். கான்ஸ்டிடியூஷனல் டே. வெரி குட். கான்ஸ்டிடியூஷனல் டே இப்போ ரீசெண்டா 2015 மேல இருந்தா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபைனலா ஒர்க்கை முடிச்சது எப்ப அப்படின்னா, ஒர்க்கை முடிச்சு கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு இதுதான் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணது வந்து நவம்பர் 26, 1949 தான் பண்றாங்க. சம் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் த எபோவ் மென்ஷன் டே. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் உள்ள சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த நவம்பர் 26, 1949 வந்து நடைமுறைக்கு வந்துருது. ஆனா இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்பதான் ஃபைனலா வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகி நடைமுறைக்கு வருது அப்படின்னா Jan 26, 1950. Jan 26, 1950. ஓகேவா? ஸோ Jan 26, 1950 தான் என்னது அது வந்து நடைமுறைக்கு வருது. தி ஸ்டேட் இஸ் ரெஃபர்டு டு இன் த கான்ஸ்டிடியூஷன் அஸ் அ டேட் ஆஃப் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட். ஸோ அப்ப இந்த டேட் என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தது. இந்த ரெண்டு டேட்டை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நவம்பர் 26 அப்படிங்கிறது அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சது, கான்ஸ்டிடியூஷன் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில மெம்பர்ஸ் எல்லாமே சைன் பண்ண டேட் தான் என்ன அப்படின்னா நவம்பர் 26. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைக்கு கொண்டு வந்தது, எனாக்ட்மெண்ட் பண்ணது எப்ப அப்படின்னா 26 ஜான்வரி 1950. ஸோ இந்த டேவை நம்ம என்ன கொண்டாடுறோம்? ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம என்ன பண்றோம், ரிபப்ளிக் டேவை வந்து கொண்டாடுறோம். ரிபப்ளிக் டே கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து இதுதான். அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு தான் என்ன ஆகுது, இந்த Jan 26 அன்னைக்கு தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ஃபைனலா எனாக்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்து வந்தது. ஸோ அதனாலதான் அதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேவை வந்து கொண்டாடுறோம். எதனால அந்த Jan 26 நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, Jan 26, 1930 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ண சுவராஜ். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்போ Jan 26, 1930 இண்டிபெண்டன்ஸ் டேவா கொண்டாடுறாங்க, பூர்ண சுவராஜ். பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறது முழு சுதந்திரம் கிடைச்சனால கொண்டாடி அப்போதான் வந்து இந்தியாவுடைய பிளாக் இது எல்லாமே ஹாய்ஸ் பண்றாங்க ராபி ரிவர் கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இது பண்றதுக்காக தான், அதை வந்து நம்ம ஒரு சிக்னிஃபிகன்ட் ஈவெண்டா இது கன்சிடர் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், Jan 26, 1950 நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணது 1949 நவம்பர் 26. கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தது Jan 26, 1950. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாங்கல்ல, அப்போ மொத்தம் எத்தனை ஆர்டிகல் இருந்தது அப்படின்னா 395 ஆர்டிகல் இருந்தது. மொத்தம் 395 ஆர்டிகல் இருந்தது. ஆனா இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ஆர்டிகல்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஷெட்யூல் வந்து 8 ஷெட்யூல் இருந்தது. இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 12 ஷெட்யூல் இருக்கு. இந்த ஷெட்யூல்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல போக பார்க்கலாம். இதான் வந்து கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை. இதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் 1949 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆர்டிகல் 5, 6, 7 இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்கல்ல அப்பவே வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இது இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எப்போதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா Jan 26, 1950 அப்போதான் இதான் வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து என்போர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய மெயினான கிரிட்டிசிசம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பொறுத்தவரை நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷனோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கே வந்துருச்சு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில சில டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள் எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன பண்ணல, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணல. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு நாமினேட் பாடியா தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் போலான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாமே போய் மேக் பண்ண ஒரு நாமினேட் பாடியா தான் இருந்தது, ரெப்ரசன்டேட்டிவ் பாடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மெயின் ஸ்டேட்டா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சாவரின் பாடி. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை எதனால நான் சாவரின் பாடி அப்படின்னு சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி யார் மேக் பண்ணது, பிரிட்டிஷர்ஸ் வந்து மேக் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதனால கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது நான் சாவரின் பாடி. இந்தியன் பீப்புளா ஒண்ணு சேர்ந்து அவங்களா மேக் பண்ணியிருந்தாதான் என்ன, அது வந்து சாவரின் பாடி. இது வந்து பிரிட்டிஷர்ஸ்னால உருவாக்கப்பட்டதுனால இது வந்து சாவரின் பாடி கிடையாது, இது வந்து இறையாண்மை உள்ள ஒரு அமைப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா டைம் கன்சூமிங் பாடி. ஸோ கிட்டத்தட்ட முன்னாடியே பார்த்தோம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து எவ்வளவு நாள் எடுத்துருந்துச்சு, 2 years 11 months 18 days. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 years கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. ஆனா யூஎஸோட கான்ஸ்டிடியூஷன் வந்து 4 monthsலயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால மறுபடியும் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் பாடி, கிட்டத்தட்ட 3 years வந்து எடுத்திருக்கு. ஆனா
வேர்ல்டுலயே வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷனான யூஎஸோட கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி 4 months மட்டும்தான். ஸோ யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி 4 months மட்டும் தான் எடுத்திருக்கு. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட 6 months எடுத்துருச்சு, கிட்டத்தட்ட 3 years எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டாமினேட்டட் பை காங்கிரஸ். ஸோ இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மெஜாரிட்டியா காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து காங்கிரஸ் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ், அது இல்லாம கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஸோ அதனால என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது காங்கிரஸ் டாமினேட்டட் பாடி, ஓகேங்களா. ஸோ முழுக்க முழுக்க காங்கிரஸோடைய மெம்பர்ஸால நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா லாயர் பொலிட்டிஷியன் டாமினேட்டட். ஸோ இதுல வந்து காமன் பீப்புள்ஸ்க்கு, அதே மாதிரி அந்த டொமைன்ல உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதுல பிளேஸே இல்லை. எல்லாமே யார் தான் இருந்தாங்க இந்த பாடியில? ஃபுல் அண்ட் ஃபுல் லாயர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி டாமினேட்டட் பை ஹிந்துஸ். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்த மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஹிந்துஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து சிக்ஸ், முஸ்லிம்ஸ், இந்த மாதிரி மித்த ரிலீஜியஸ் பீப்புளா இருக்காங்கல்ல, அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய கிரிட்டிசிசம் வந்து பண்றாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய கிரிட்டிசிசம். ஸோ இதுவரை கிளியரா. ஸோ இதோட வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள மெதுவாக என்டர் ஆகிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்னலாம் சிறப்பான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். டவுட் இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? யாருமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க. இதுவரை பார்த்தது கிளியரா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டாபிக் புரிஞ்சுதா? நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போக போறோம். கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரிய உடைய கான்ஸ்டியூஷனை பார்த்து இன்ஸ்பயர் எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரிஸ், 60 கண்ட்ரிஸ் உடைய கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணிருக்காங்க. 60 கண்ட்ரிஸ் உடைய கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மித்த கண்ட்ரில எப்படி இருக்கோ அதே ப்ரொவிஷன் அப்படியே அடாப்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட் ரிஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரிட்டன்ல இருந்து எடுத்துருக்கோம். ஆனா பிரிட்டன்ல உள்ள பார்லிமெண்டரி ஃபார்மும் இந்தியாவுடைய பார்லிமெண்டரி ஃபார்மும் ஒரே மாதிரினா அது இல்லை. பிரிட்டன்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிட்டனோட பார்லிமெண்ட் ஃபார்ம்ல இருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி இந்தியாவுடைய கண்டிஷனுக்கு அது எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மித்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷனை பொறுத்து எப்படி வேரியா இருக்கு, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனோட சாலியன்ட் தனித்தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது
லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ வேர்ல்டுலேயே உள்ள மிகப்பெரிய லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து இவ்வளவு லென்த்தா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மித்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ யூஎஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஎஸ் அஸ் அ ஹோல் அஸ் கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 51 ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அந்த 51 ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். நியூயார்க்னா அதுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன், வாஷிங்டன் டிசினா அதுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஆனா இந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அப்போ இந்த யூனியன் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்ல அடைக்கிறதுனால என்ன பண்ண முடியல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஷார்ட்டா பண்ண முடியாம ரொம்ப லென்த்தியா போயிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய டைவர்சிட்டி. மித்த கண்ட்ரிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு மக்கள் மட்டும்தான், ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ யூஎஸ் எடுத்தீங்கன்னா அதிகமா கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயுமே வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை சார்ந்த பீப்புள் தான் வந்து ரொம்ப டாமினேட்டா இருப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில வந்து எல்லா ரிலிஜியஸ் பீப்புளுமே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது செகுலர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால டைவர்சிட்டி அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே. இப்போ ஜாகிரபிக்கல் ரீஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரி. இப்போ சவுத் இந்தியால ஒரு மாதிரியான கிளைமேட் இருக்கும், சென்ட்ரல் இந்தியால ஒரு மாதிரியான கிளைமேட் இருக்கும், நார்த் இந்தியால ஒரு மாதிரியான கிளைமேட் இருக்கும், நார்த் ஈஸ்ட் போயிட்டீங்க, ஜம்மு காஷ்மீர் போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு மாதிரியான கிளைமேட் இருக்கும். ஸோ அப்போ எல்லா விஷயத்திலயும் அதே மாதிரி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு மொழிகள் வந்து பேசுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கா. அப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம சேர்த்து எல்லாத்துக்கும் பொதுவான மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வர்றதுனால அந்த எல்லா டைவர்சிட்டியும் அகாமடேட் பண்றதுக்காக தான், இந்த 2 ரீசன்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப லென்த்தியா போயிருச்சு. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 ஷெட்யூல் இருந்தது. ஸோ இதனால என்ன பண்றோம், இந்தியா வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். அதுக்கடுத்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸோட சோர்சஸை ரெஃபர் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில விஷயங்கள் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியம். எந்தெந்த கண்ட்ரில இருந்து எது எடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூகே. இந்திய கான்ஸ்டிடியூஷனோட கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த பார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூகேல தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 50% பார்ட்ஸ் வந்து யூகேல இருந்து. அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியா ரூல் பண்ணும்போது நிறைய சட்டங்கள் பார்த்தோம்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிற நிறைய ஆக்ட்ஸ் பார்த்தோம்ல. அந்த ஆக்ட்ஸ்ல இருந்து யூரோப்பியனுடைய பிரிட்டிஷோடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதிகமான பார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிறது யூகே உடைய பார்லிமெண்ட். யூகே உடைய பார்லிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா வெஸ்ட் மினிஸ்டர். ஸோ அந்த கவர்மெண்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ். ஸோ இந்த பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது இப்போ எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, எம்பிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கு. காமன் சிட்டிசன்ஸ்க்கு இல்லாத சில ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்பிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது வந்து நம்ம எங்க இருந்தா எடுத்திருக்கோம், யூகேல தான் எடுத்திருக்கோம். இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கல, யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப். யூஎஸ்ல வந்து டியூவல். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ல வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளே சொன்னால யூஎஸ்ல 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் யூஎஸ்எஸ் ஹோலுக்கு நீங்க ஒரு சிட்டிசனா இருப்பீங்க, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தனியா நீங்க சிட்டிசனா இருப்பீங்க. இப்போ இந்தியாவோட எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்கு தனியா சிட்டிசன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா ஹோலுக்கு தனியா சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தானே டிவைட் சிட்டிசன்ஷிப். ஆனா இந்தியாவில் அப்படி இல்ல. இந்தியாவில நீங்க இந்தியாவுடைய குடிமகனா மட்டும் தான் இருக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டோட குடிமகனாவோ இல்ல ஆந்திராவுடைய குடிமகனாவோ நீங்க வந்து இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் கிடையாது, ஒன்லி யூனியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறமா ரூல் ஆஃப் லா. அதுக்கப்புறமா ரூல் ஆஃப் ரிட்ஸ். இந்த ரிட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போய்க்கலாம். அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னன்னா ரிட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அஃபெக்ட் ஆகிறப்போ நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹை கோர்ட்டுக்கோ வந்து போவீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன ரிட்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது
இந்தியால எந்த விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து லா தான் மேக் பண்ணி பண்ண முடியும். லா மேக் பண்ணி தான் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லா வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும். நீ வந்து எஸ்சியா இருக்க, அதனால உனக்கு இந்த லா. நீ எஸ்டியா இருக்க, அதனால உனக்கு இந்த லா. நீ வந்து ஹை கேஸ்டா இருக்க, அதனால உனக்கு இந்த லா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பீப்புளுக்கு வந்து அவங்களோட ரிலிஜியனை பத்தி, கேஸ்ட்டை பத்தி, அதுக்கப்புறமா அவங்களோட ஜெண்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, லால டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதான் வந்து ரூல் ஆஃப் லா. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இது வந்து நான் பார்லிமெண்ட் செக்ஷன் எடுத்ததுல இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? யூகே உடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஓட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து யூஎஸ் ஓட கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம எடுத்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. அடிப்படை உரிமைகள். அது வந்து நம்ம எதெல்லாம் இன்ஸ்பயர் எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஜுடிஷியல் ரிவ்யூ. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, மொத்தம் 3 ஆர்கான் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆர்கான் இருக்கு. இதுல ஒரு ஆர்கான் தப்பு பண்ணாங்கன்னா, இன்னொரு ஆர்கான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம்ல. அதே மாதிரி தான் இப்ப பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மேக் பண்றாங்க. அந்த லால ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது வந்து இந்த லா வந்து சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த லாவ என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? ஜுடிஷியல் ரிவ்யூ. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும் நம்ம யுஎஸ்ல தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ், ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸும் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை பதவியில இருந்து எப்படி தூக்குறது, அவரை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், ரிமூவல் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து நம்ம யூஎஸ்ல தான் எடுத்திருக்கோம். தென் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவுடைய ஜுடிஷியரியில எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேட்டிவோ போயிட்டு இன்டர்ஃபர் ஆக முடியாது. அதுக்கு பேர் என்னன்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்க இருந்தா எடுத்துக்கோம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து தான் எடுத்துக்கோம். தென் கான்செப்ட் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத நான் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21 நடத்தையில நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கிளியரா? வாய்ஸ் லோவா இருக்கா? வாய்ஸ் ஸ்லோ. ஸோ வாய்ஸ் லோவா இருக்கா எல்லாத்துக்குமே? பில் ஆஃப் ரைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நமக்கு டீடைல் தேவையில்ல. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுல யாருமே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளதா என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து இன்ஸ்பயர் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்லயே இருந்துச்சு. ஸோ ஆனா யூஎஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய பேர் பில் ஆஃப் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து தான் அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இந்த பில் ஆஃப் ரைட்ஸ்ல யூஎஸோட சிட்டிசனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறது இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியாவில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா?
ஸோ பில் ஆஃப் ரைட்ஸ் பத்தி அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இதுல நம்ம என்ன பாக்குறோம், எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்த விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து ஜப்பான்ல இருந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதுவும் வந்து நான் ஆர்டிகல் 21 சொல்ல சொல்றேன், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கனடால இருந்து ஃபெடரல் செட்டப். ஸோ ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிறது என்ன, இப்போ இந்தியால 2 கவர்மெண்ட் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆனா யாருக்கு இதுல அதிகமான பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமான பவர். ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகமான பவர். இந்த கான்செப்ட் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், கனடால இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரெசிடியரி பவர், இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1975 வகையில பார்த்தோமா, மொத்தமா ஒரு 3 லிஸ்ட் கொண்டு வருவாங்க, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், அதுக்கப்புறமா ரெசிடரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. அது வந்து நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கோம். சில விஷயத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு அப்படிங்கிறது அந்த ரெசிடரி லிஸ்ட். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவர்னர்ஸ் இருக்காருல்ல, அத அந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவர்னரை யூனியன் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம இங்க இருந்தா எடுத்திருக்கோம். தென் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் த்ரூ ஆர்டிகல் 143. இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு சட்டத்துல டவுட் இருக்கு, லால ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அதை பத்தி கிளாரிபிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சட்டம் பத்தி, ஏதோ ஒரு ஆக்ட் பத்தி பிரசிடென்ட் டவுட் இருக்கு அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த பிரசிடென்ட் என்ன பண்ணிக்கலாம், சுப்ரீம் கோர்ட் கிட்ட அதோட அட்வைஸ் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கு அடுத்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு பார்ட் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி உள்ளதான் அது. ஸோ அதுவும் வந்து நம்ம எங்க எடுத்திருக்கோம், அயர்லாந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிரசிடென்டோட எலெக்ஷன் எப்படி பிரசிடென்டோட எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இதுல தான் எடுத்திருக்கோம், அயர்லாந்துல இருந்து. த நாமினேஷன் ஆஃப் மெம்பர் டு ராஜ்யசபா. ஸோ இப்போ ராஜ்யசபால பொறுத்தவரை ஒரு 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். அந்த 12 மெம்பர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து எலெக்ஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பிடி உஷா, அதுக்கப்புறமா இளையராஜா இவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்கல்ல, நாமினேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம எங்க இருந்தா எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து தான் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வெவ்வேறு கண்ட்ரில இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமெண்ட்மெண்ட் பண்றது, கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு பார்ட் வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு பார்ட் வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ராஜ்யசபாவோட எலெக்ஷன், லோக்சபாவோட எலெக்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டைரக்டா போயிட்டு ஓட் போடுவோம். அதுல யாரு எந்த கேண்டிடேட் வந்து வின் பண்றாரோ அவர் வந்து லோக்சபாக்கு போவார். பட் ராஜ்யசபாவுடைய எலெக்ஷன் வந்து டிஃபரெண்ட். ஸோ அதனாலுமே வந்து நம்ம டாபிக் போயில பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் எந்தெந்த கண்ட்ரில இருந்து எது எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யால இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும், அதே மாதிரி பொலிட்டிக்கல் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ங்கிற கான்செப்ட் நம்ம யூஎஸ்எஸ்ஆர் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதும் நம்ம யூஎஸ்எஸ்ஆர் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3 கான்செப்டும் நம்ம பிரான்ஸ்ல வந்து எடுத்திருக்கோம். தென் ரிபப்ளிக் அப்படிங்கிற கான்செப்டும் பிரான்ஸ்ல இருந்து. தென் ஆஸ்திரேலியா இருந்து பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 2 பேத்துக்கு இடையில இந்த பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் மொத்தம் ஒரு 4 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அப்புறம் ரெசிடரின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 லிஸ்ட் இருக்கு. இதுல ஒரு சப்ஜெக்ட கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிட்டாங்க அப்படின்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணலாம். அப்ப அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ், 2 ஹவுசஸ்க்குள்ள ஜாயிண்ட் சிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது இப்ப நார்மலா லோக்சபா தனியா நடக்கும், ராஜ்யசபா தனியா நடக்கும். பட் சில காலங்கள்ல மட்டும் லோக்சபா ராஜ்யசபா 2 பேரும் சேர்ந்து ஒரே இதுல வந்து ஒரே ஹவுஸ்ல உட்காந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் சிட்டிங். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் த்ரூ த கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ். இது வந்து ஆஸ்திரேலியா இருந்து. அதுக்கடுத்து எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இப்போ இந்தியாவில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து நம்ம ஜெர்மனில இருந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே முக்கியமான நம்ம இதுல இருந்து எடுத்த சோர்சஸ். இது கிளியரா? இந்த டாபிக் பத்தி டீட்டெயிலாம் தேவையில்லை, நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த விஷயங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். இது கிளியரா? இது நம்ம என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பாரோ பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம உள்ள வந்து பார்க்க போறோம்.
இதுல உள்ள எல்லாத்தையுமே நீங்க வந்து மனப்பாடம் தான் பண்ணணும். நீங்க லட்சுமிகாந்த் புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கண்ட்ரில இருந்து எது அடாப்ட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்து. ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோமா. எதனால? ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அதனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு பாரோட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ரொவிஷனை பாரோ பண்ணி அதை நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா blend of rigidity and flexibility. ஸோ இந்த blend of rigidity and flexibility அப்படிங்கிறது எது ரிலேட்டடா உள்ளது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றது ரிலேட்டடா உள்ளது. கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல மாடிஃபிகேஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு ரைட் இருக்கு, ஆர்டிகல் 18 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 18 இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிகல் 18 தூக்குறதோ இல்ல அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ரொவிஷன் ஆட் பண்றதோ இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பொறுத்தவரை சில கண்ட்ரில இப்போ யூஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஈஸியா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ். அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிஜிடிட்டின்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷனை சீக்கிரமா ஈஸியா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியல, கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டான காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன? ரிஜிடிட்டி அப்படிங்கிறது. ஆனா சில கண்ட்ரி என்ன பண்ணலாம், யூகே எடுத்துட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ற ப்ராசஸ் கொடுத்தா என்ன பண்றாங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிடான கான்ஸ்டிடியூஷனா, ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்ஸ்டிடியூஷனா இல்ல ஃபிளெக்சிபிளான கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல சில நார்மலான விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப நார்மலான தென் பேசிக்கான விஷயங்கள், லெஸ் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபிளெக்சிபிளா அது அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லாத விஷயமோ அந்த விஷயத்த அமெண்ட்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து பார்லிமெண்ட் மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு லா என்ன எப்படி மேக் பண்ணணுமோ அதே மாதிரி அதை வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனா கான்ஸ்டிடியூஷனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை அமெண்ட்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரிஜிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்கல்ல. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இந்த டாக்ஸேஷன் பவர் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸேஷன் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸேஷன் பவர் இருக்கு அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் தேவை. வெறும் பார்லிமெண்ட் மட்டும் என்ன பண்ணிட முடியாது, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மாடிஃபை பண்ணிட முடியாது, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிட முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்தியாவில 28 ஸ்டேட் இருக்க, 28 ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் 15 ஸ்டேட்ஸ், 15 ஸ்டேட்ஸ் ஆச்சு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 ஸ்டேட் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன் எல்லாமே நடைமுறைக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லாத பார்ட்ஸோ
அதை ஈஸியா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு லா மேக் பண்றதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பேஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா எதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை இந்த மாதிரி ஈஸியா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ அடுத்து என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபெடரல் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, 2 கவர்மெண்ட் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, ஃபெடரல் சிஸ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க சில விஷயங்கள் பார்த்துப்பாங்க, இவங்க சில விஷயங்கள் பார்த்துப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய ஃபெடரல் சிஸ்டத்தை பொறுத்தவரை யூனிட்டரி பயஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 30% இல்லை 40% ஆஃப் விஷயங்கள் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கு 60% ஆஃப் விஷயங்கள் இருக்குல்ல, 60% ஆஃப் தான விஷயங்களை யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும். 40% பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும், 60% பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் இது யூனிட்டரி பயஸ். ஸோ இந்தியா வந்து என்னதான் ஃபெடரல் கண்ட்ரியா இருந்தாலும் யாருக்கு அதிகமான பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. இயர்லி வென் அமெண்ட்மெண்ட் இஸ் ஹேப்பன்ட்னு கேட்டிருக்காங்க ஜுலேஹா ஃபாத்திமா ஃபர்ஹானா. அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது அது இப்போதான் இவ்வளோ பீரியட்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஹேப்பன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போ நீடோ, இப்போ ஃபியூச்சர்ல ஒரு நீட் தேவைப்படுது. இப்போ நாளைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இந்த விஷயம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அது நீடை பொறுத்து தான். அது வந்து இவ்வளோ இயர்ல 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. எப்போ நீட் இருக்கும், இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்களா, ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. எப்பப்பெல்லாம் தேவைகள் இருக்கோ, நெசசிட்டி இருக்கோ, அப்பதான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி டைம் பீரியட்லாம் கிடையாது. கிளியரா? இதுக்கு பேர் தான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். என்னதான் வந்து நம்ம ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அதுல யாருக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்கோம், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் தான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி இது ஜுடிஷியல் சுப்ரமசி. இந்த பார்லிமெண்டரி சாவர்னிட்டின்னு இருக்குல்ல, அந்த கான்செப்ட் எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே, கிரேட் பிரிட்டன்ல உள்ள கான்செப்ட் தான் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி. இந்த பார்லிமெண்டரி சாவர்னிட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தான் ரொம்ப ஹை பவர் பாடி அப்படின்னு இருக்கும். பார்லிமெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி. ஸோ பார்லிமெண்டோடைய என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அதுல இந்த எந்த ஆர்கானும் தலையிட முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஜுடிஷியல் சூப்பர்வைஸ்னா ஜுடிஷியரிக்கு அதிகமான பவர் இருக்கு. ஜுடிஷியரி வந்து அவங்க என்ன நினைச்சாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் சூப்பர்வைசி. ஸோ இது எங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல இந்த ஜுடிஷியல் சூப்பர்வைசி வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? சோ பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது யூகேல 2 கிங்டத்துல ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஜுடிஷியல் சூப்பர்வைசி அப்படிங்கிறது யூஎஸ்ஏல ஃபாலோ பண்றாங்க. சோ இதுல இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டுமே, இந்தியால பார்லிமெண்டரி சாவர்னிட்டியும் இருக்கு, ஜுடிஷியல் சூப்பர்வைசியும் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி ஜுடிஷியல் சூப்பர்வைசி. இந்த பார்லிமெண்டரி சாவரின் தான், பட் ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணலாம், ஜுடிஷியரி வந்து பார்லிமெண்ட்டை கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி ஜுடிஷியரி சுப்ரீம் தான், ஆனா ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணலாம், எக்ஸிகியூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் கோர்ட்டோடைய ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபர் ஆகலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஓகேவா? அடுத்து இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்ப இந்தியாவோட ஜுடிஷியரியை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரினா என்ன, கோர்ட் எல்லாமே ஒரே லைன்ல உள்ளதான். இப்போ யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்லயே வந்து ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஆனா இது ரெண்டுமே தனித்தனி. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது
சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான லாஸ் இருக்குல்ல, யூஎஸ்ஏ உடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான லாஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் பார்த்துப்பாங்க. ஹைகோர்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ல உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ஹைகோர்ட் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் சம்பந்தமான லாஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் இன்டெகிரேட்டட். ஆனா இந்தியாவுடைய ஜுடிஷியரி வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. டாப்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட் இருக்கும், ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஹைகோர்ட்ல போயிட்டு கேஸ் போடணும். ஹைகோர்ட்ல கொடுக்குற தீர்ப்பு நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொடுக்குற தீர்ப்பு நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். மறுபடியும் ஹைகோர்ட்ல கொடுக்குற தீர்ப்பு பிடிக்கல அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்ப இது எல்லா கோர்ட்டுமே என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட லாவையும் வந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடைய லாவையும் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ இன்டெகிரேட் இந்தியாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி ஜுடிஷியரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே ஜுடிஷியரி தான். ஸோ அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்ததான். ஸோ ஜுடிஷியரியில வேற எந்த ஆர்கனும் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது கிளியரா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட் தான் நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கே பேஸ். பார்லிமெண்ட்ல உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க வரோமோ அதுக்கு பேஸான கான்செப்ட் தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்குது. சார் இது ஒரே ஒரு சின்ன டவுட் சார். இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரியில சொல்லுங்க சார், இப்போ கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது கீழே வந்து கீழமை நீதிமன்றங்கள்லாம் இருக்குல்ல சார். ஆமா ஒரு ஒரு கேஸ் இருக்குன்னா கீழமை நீதிமன்றத்துல வந்து அதை பனிஷ்மெண்ட் பண்றாங்க, அதே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணும்போது அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இங்க கீழமை நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து அவங்க தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது எப்படி சார் இப்போ கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகலையா? இது எப்படி அப்ப கீழமை நீதிமன்றங்கள் சரியா செயல்படலன்னு புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? அது செயல்படல அப்படிங்கிற மாதிரி இது இல்ல. இப்ப ஒரே கேஸே பாத்தீங்கன்னா இப்ப கீழமை நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு 3 ஜட்ஜ் இருக்காங்க, அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அதுக்கு வேற மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வேற நாளைக்கோ இல்ல அடுத்த மாசமோ வேற ஏதாவது ஜட்ஜ் வராங்கன்னா அவங்க ஒரு மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்க. அது ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது அந்த இந்த ப்ராசஸ் எதுக்காக உள்ளது அப்படின்னா எரர் இருக்கலாம்ல. இப்போ ஜுடிஷியரியில சம்திங் ஏதோ ஒரு எரர் இருக்கலாம். எல்லாமே ஜட்ஜஸ் வந்து காட் கிடையாது, கரெக்டா ப்ராப்பரா எல்லாம் பார்த்து ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ சம்திங் ஏதோ இன்வெஸ்டிகேஷன்லயோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு இதுல வந்து எரர் இருக்கலாம்ல. ஏன்னா ஜுடிஷியரி எப்படி இயங்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் வச்சுதான் இயங்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் ஏதாச்சும் எரர் இருந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டு கேஸ் போகுது இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போகுது அப்படின்னா அப்போ மறுபடியும் வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுல வேற ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன்ல வேற தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அது வந்து நம்ம அது சரியா செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவுடைய ஜுடிஷியரியுடைய பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளியை கூட நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம், ஆனா ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் ஏதோ ஒரு இதுல எரர் இருந்தாலும் அதை வந்து அடுத்ததுல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டெகிரேட்டட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது ஹைகோர்ட்ல சரி பண்ணிடலாம். இல்ல ஹைகோர்ட்ல ஒரு எரர் இருக்கு அப்படின்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள அது அப்படியே சரியாயிரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா சார்? ஆனா சாட்சியங்கள் அடிப்படையில் தானே சார் கோர்ட் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ கீழமை நீதிமன்றங்களா இருக்கட்டும், மேல் நீதிமன்றங்களா இருக்கட்டும், சாட்சியத்தின் அடிப்படையில் தானே சார் தீர்ப்பு வழங்குறாங்க. ஆமா, சாட்சியங்கள் வெறும் சாட்சியங்களை மட்டும் இல்ல, அந்த சாட்சியங்கள்ல உள்ள உண்மையும் பொறுத்து தான். சாட்சியங்கள் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்கல்ல, இப்போ ஒருத்தவங்களே மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுதான் இது பண்ணுவாங்க. அது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஸோ நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிறதுனால நம்ம ஜுடிஷியரி என்ன இது பண்றாங்களோ அதை வந்து நம்ம ஃபைனலா ஏத்துக்க போக வேண்டியதான். மத்தபடி அதுல நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. இல்ல சார், இப்ப ரீசெண்டா அந்த சண்டிகர் மேயர் கேஸ்ல அந்த சண்டிகர் ஹைகோர்ட் வந்து அவங்க எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க, கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஹைகோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு, நீங்க வந்து டெமோக்ரஸி வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அப்போ நிறைய வந்து இதுல நடக்கும். இப்போ இந்த பல்கேஸ் பானு கேஸ்ல நடந்துச்சு. குஜராத் ஹைகோர்ட் குஜராத் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணலையா? அதே மாதிரி தான் அது ஏதாச்சும் ஒரு இதுல தப்பு நடந்தாலும் அடுத்த ரவுண்ட்ல வந்து கண்டுபிடிச்சு இது பண்ணிடுவாங்க. ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தப்புனாலும் ஹைகோர்ட் கேட்பாங்க, இல்லை ஹைகோர்ட் தப்புனாலும் அது சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கனால
ஈஸியா வந்து எரர் நடக்காது. இப்போ ஒரே ஒரு தான் இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மட்டும் தான் இருக்கு, இல்லை ஹை கோர்ட் மட்டும் தான் இருக்குன்னா அவ்வளவுதான். நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த கோர்ட் சொல்றதா ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஆனா இதுல அப்படி இல்ல. இப்போ இந்த ஒரு கோர்ட் வந்து தப்பு பண்ணாலும் அது இன்னொரு கோர்ட்ல வந்து அந்த தப்பை வந்து சால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதான் வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஓகே சார். பட் ஹைகோர்ட் சரியா செயல்படல, அது அவங்க உள்ள உள்ளவங்க எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணல அப்படின்னா அதை கண்டிக்கிறதுக்கோ இல்ல அதை சரி பண்றதுக்கோ எந்த லாபம் இல்ல சார். இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து கரெக்டா ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க மேல வந்து அஃபிஷியலா வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். பட் ஆனா கோர்ட்ல வந்து நீதிபதிகள் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது சார். ஹைகோர்ட்ல இப்போ இந்த சண்டிகர் கேஸ்ல ஹைகோர்ட்ல நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல சார். ஆமா, அது நம்ம அது இண்டிவிஜுவலா எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டம் பண்ணுவாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் அதே ஜட்மெண்ட் அதே அந்த கேஸ் போகும்போது அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் வந்து அந்த கேஸ்ல வந்து ரொம்ப பார்ஷியலா நடந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து கண்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஜட்ஜ் இருக்காங்கல்ல, எந்த ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அங்க போக முடியாது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க சார். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகாம ஹை கோர்ட் போகாம நம்ம ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் கூட போலாமா சார்? அது ஒரு சில விஷயங்கள்ல போகலாம். இப்ப நார்மலா இப்போ உங்களுக்கும் உங்க ரிலேஷனுக்கு ஏதோ சொத்து தகராறு அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ போக முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய பவர், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுடைய பவர் சொல்லும் போது அதுல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ஒரு ரிலீஜியன்ல என்ன விஷயங்களா இருக்கோ அதை எல்லாமே நீங்க ஃப்ரீயா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஸ்லாம்ல வந்து தொழுகிறது கடமையா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தொழுதுக்கலாம். அதை யாராச்சும் தடுக்கிறாங்க இல்ல கவர்மெண்ட்டும் தடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் வந்து நீ பேசாத, நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த சமயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கலாம். எந்தெந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம், எந்தெந்த விஷயத்துல ஹை கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுடிஷியரி டாபிக் பத்தி பார்ப்போம். டைரக்டாவும் சில விஷயங்களை நம்ம ஹை கோர்ட்டுக்கோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வந்து போகலாம். ஓகே சார், புரியுது. இன்னொன்று டவுட் என்னன்னா, இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு மாதிரி ரிசல்ட் வரும், ஹை கோர்ட்ல ஒரு மாதிரி ரிசல்ட் வருது. இது நாங்க அட்வான்டேஜா பாக்குறதா இல்ல டிஸ்அட்வான்டேஜா பாக்குறதா? இது எப்படி சார் நாங்க மெயின்ஸ்ல எழுதும் போது இது அட்வான்டேஜ் தான். இது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க கூடாது. இதுல மொத்தம் 3 லேயர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு லேயர்ல வந்து தப்பு இருந்தாலும் அது வந்து அடுத்த லேயர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரு லேயர்ல வந்து இது இருந்தாலும் அடுத்த லேயருக்கு போகும்போது அதுல மோஸ்ட்லி வந்து டிராபேக் ஆயிடும். ஏன்னா 3 பேருமே ஒரே மாதிரி இது பண்ண மாட்டாங்கல்ல. புரியுது சார். அந்த மாதிரி தான் நம்ம ஓகே வந்து சார், தேங்க்யூ. எடுத்துக்கணும். நம்ம எதையுமே வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோர் கான்செப்ட். ஸோ இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது கோர் கான்செப்ட். அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்னா மக்களுக்கு வந்து ஜுடிஷியரி மேல உள்ள ஃபெய்த்தே வந்து போயிடும். ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி மட்டும்தான். இப்ப எந்த ஆர்கன் தப்பு பண்ணாலும் சரி, இல்ல யார் தப்பு பண்ணாலும் பிரைம் மினிஸ்டரோ இல்ல பிரசிடென்ட்டோ யார் தப்பு பண்ணாலும் அதை ஃபைனலா தண்டிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூர் பண்றதுக்கு, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை காட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஃபைனல் அத்தாரிட்டி யாரும் சுப்ரீம் கோர்ட். அதனால நம்ம ஜுடிஷியரி மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகும். ஓகே சார், புரியுது சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை பத்தி நம்ம டாபிக்ல பார்க்க தான் போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒவ்வொரு இந்திய குடிமகன்களுக்கும் என்ன உரிமைகள் இருக்கு, அவர் வந்து அவருடைய லைஃப் பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அது வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி டிபிஎஸ்பி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கான ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப்னு இருக்கு. அதே மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வயலேட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம். ஆனா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி தான். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி. நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்தந்த மாதிரிலாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க. மக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது பீப்புளுக்கு வந்து இந்தந்த மாதிரிலாம் நீங்க வந்து வெல்ஃபேர் கவர்மெண்ட் சம்பந்தமா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சில கைட்லைன்ஸ் தான் என்ன அப்படின்னா டைரக்டிவ் பாலிசி. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி தான். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடலாம். ஆனா டிபிஎஸ்பி அஃபெக்ட் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்றாங்கன்னா நீங்க வந்து கேஸ் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பியில் உள்ள ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் உள்ள ஒரு முக்கியமான இது.
ஓகேங்களா? ஸோ அப்போ அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இல்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல போயிட்டு கேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மது ஒழிப்பு, லிக்கர் எல்லாமே பேன் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து டிபிஎஸ்பில இருக்க ஒரு விஷயம். அப்போ டிபிஎஸ்பில இருக்கு, ஆனா கவர்மெண்ட் வந்து இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோர்ட்ல போயிட்டு கேஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து டைரக்டிவ் கைட்லைன்ஸ் மட்டும் தான். இதை வந்து கவர்மெண்ட் கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது. இது பேர் டிபிஎஸ்பி. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை பத்தி நம்ம வந்து சார் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். இப்ப யூசிசி வந்து உத்தரகாண்ட்ல வந்து பில் பாஸ் பண்ண போறாங்க. ஆமா ஆமா. சப்போஸ் அது வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து யூனியன்லயும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அது யூனியன்ல ஃபியூச்சரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அப்படித்தான் இது வந்து நிறைய டைவர்சிட்டியா இருக்காங்க, அது வந்து பிரச்சனை வரும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவாங்க அவங்க? அது அது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா இப்போ யூசிசி யூனிஃபார்ம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு 6 to 7 மேஜர் ரிலிஜன் இருக்காங்க. அப்போ அதில் அந்த யூனிஃபார்ம்னு கொண்டு வரீங்கன்னா அதுல யாரோட இது இருந்து எந்த ரிலிஜனோட பேஸ் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பிரச்சனை வரும். அது வந்து பெரிய பிரச்சனை. அதனால தான் 1950s வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து ஏத்துக்கிறதுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு மெச்சூர் ஆறாங்க. அதே மாதிரி அதை கொண்டு வரதுல எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எல்லாருடைய இதுவும் காமனா இருக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து யூசிசி வந்து கொண்டு வர முடியும். இல்லாட்டி இந்தியாவில் வந்து யூசிசி வந்து பாசிபிள் கிடையாது. அதாவது எல்லா உத்தரகாண்ட்ல வந்து யூசிசி பில் பாஸ் ஆக போகுது, மேக்ஸிமம் பாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஆல்ரெடி கோவால யூசிசி இருக்கு. கோவால யூசிசி இருக்கு. அது போர்ச்சுகீஸ் காலத்துல இருந்துச்சு சார். இப்ப அது நடைமுறையில இருக்கா? இல்ல இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கோவால யூசிசி இருக்கு. ஓ ஓகே சார். போர்ச்சுகீஸ் கொண்டு வந்ததுனா சார் அது? இல்ல அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் இது பண்ணதுக்கு அப்புறமாவே தனியாவே 1961 மேல கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறாரு. ஓ ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்தியாவில் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுவே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஒரு முக்கியமான ஃபியூச்சர். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகுலர் ஸ்டேட். ஸோ இந்தியா அப்படிங்கிறது செகுலர் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதச்சார்பற்ற நாடு. அதான் மதச்சார்பற்ற அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மதச்சார்பற்ற என்ன? The government shouldn't interfere in religious affairs. Yes. இந்தியா அப்படிங்கிறது செகுலர் இருக்கா? செகுலர் கண்ட்ரியா இல்லையா? Yes sir. அப்புறம் ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்ரிபிள் தலாக்ல எல்லாம் கொண்டு வர்றாங்க? நீங்க சொல்ற டைமென்ஷன்ஸ் டெஃபினிஷனை பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. அப்ப ஏன் கவர்மெண்ட் ரிலிஜன் இன்டர்ஃபர் ஆகிறாங்க? அப்புறம் வந்து சதியை பேன் பண்றாங்க. சார் டிபிஎஸ்பில சொல்லிருக்காங்க சார், கவர்மெண்ட் வந்து மக்களோட நலனுக்காக எந்த சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம். இல்ல அதான் அது என்ன செகுலரிசம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன? அப்போ இந்தியா ஒரு செகுலர் ஸ்டேட் இல்லையா? செகுலரிசம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ரிலிஜனுக்கு இன்டர்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ இந்தியா வந்து செகுலர் கண்ட்ரி இல்லையா? ஸோ ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எப்படியோ, ஃபெடரலிசம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும். ஆனா அதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் செகுலரிசம் அப்படிங்கிறது அதுல 2 டைப் ஆஃப் செகுலரிசம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் செகுலரிசம், இன்னொன்று வந்து இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம். இந்த வெஸ்டர்ன் செகுலரிசம்லாம் நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் தனியா இருப்பாங்க, ஸ்டேட் தனியா, சரி ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா இருக்கும், ரிலிஜன் தனியா இருப்பாங்க. ரிலிஜன்ல கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபரே ஆக மாட்டாங்க. அது வந்து வெஸ்டர்ன் செகுலரிசம். ஆனா இந்தியன் செகுலரிசத்துல ஸ்டேட் வந்து இன்டர்ஃபர் ஆவாங்க. எப்ப அப்படின்னா ரிலிஜன் பண்ற ஏதோ ஒரு விஷயம் மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்செப்ட்ல அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில விஷயத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ரிலிஜன்ல இன்டர்ஃபர் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம். வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியா ரிலிஜன் தனியா இருக்கும், ஸ்டேட் தனியா இருக்கும். ரெண்டுமே ஒண்ணு கொண்டு இன்டர்ஃபர் ஆகிக்க மாட்டாங்க. ஆனா இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசத்துல கவர்மெண்ட் வந்து மினிமம் இன்டர்ஃபர் ஆவாங்க. எப்பப்பெல்லாம் வந்து அந்த ரிலீஜியஸ் பீப்புளுடைய ரைட்ஸோ இல்லை சம்திங் அஃபெக்ட் ஆகுதோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்டர்ஃபர் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா செகுலரிசம் அப்படிங்கிறது. செகுலரிசம்ல பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் ரிலிஜன் இருக்கக்கூடாது. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட் ரிலிஜன் இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஸ்டேட் ரிலிஜன் இருக்கு. நேபாள்னா அங்க தனியா ஸ்டேட்டுக்கு ரிலிஜன் இருக்கு. ஆனா இந்தியாவில இதான் ஸ்டேட் ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரி எந்த ரிலிஜன் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டுக்கு எந்த ரிலிஜன் இருக்கக்கூடாது. செகண்ட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிலிஜன்ல இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. ஆனா இந்தியாவில ஸ்டேட் வந்து இன்டர்ஃபர் ஆகும், ரொம்ப மினிமலா எந்தெந்த விஷயங்களுக்கு தேவையோ அந்தந்த விஷயங்களை மட்டும் இன்டர்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா செகுலரிசம். இந்தியா அப்படிங்கிறது செகுலர் ஸ்டேட்.
ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்தியாவில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல பதிஞ்சு உங்களுடைய நேம் எலக்ட்ரல் ரோல்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓட் போட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த கேஸ்டா தான் இருக்கணும், இல்லை இவ்வளவு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட் போடுற ஏஜ் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாரும் ஓட் போட்டுக்கலாம். நீங்க வந்து இந்த ரிலிஜனா தான் இருக்கணும், இந்த கேஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இண்டிபெண்டன்ஸ் பாடிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி இருக்கு, அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு, கேக் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில நிறைய இண்டிபெண்டன்ட் பாடிஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ எமர்ஜென்சி அவசர காலம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி போடுறாங்கல்ல, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம்ல. ஸோ அதான் வந்து எமர்ஜென்சி. ஸோ இந்தியாவில் எமர்ஜென்சிக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு சில காலகட்டத்தில் இந்தியாவுடைய செக்யூரிட்டி வந்து ரொம்ப த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி வந்து போவாங்க. அதுவும் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு யூனிக் ஃபீச்சர். அதுக்கப்புறமா 3 டயர் கவர்மெண்ட்ஸ். இந்தியாவோட கவர்மெண்ட்டை பொறுத்தவரை 3 டயர் கவர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்ல பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன, 3 டயர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமான ஃபீச்சர். அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த கிராமங்கள்ல கூட்டுறவு சங்கங்கள் இருக்குல்ல, அதான் வந்து கோஆபரேட்டிவ். அது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதுவரை பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. இந்தியாவுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முக்கியமான ஃபீச்சர்ஸ் மொத்தம் 15 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல டவுட்ஸ் இருக்கா? இதை பத்தி தான் நம்ம எலாபரேட்டா உள்ள வந்து படிக்க போறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டவுட் இருக்கா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஷெட்யூல்ஸ். யாரோ ரிப்பீட் 1 செகண்ட் போட்டிருக்கீங்க. தமிழா பானு, எந்த இதுன்னு சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். இதுல என்ன கான்செப்ட்னு சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி, ஜுடிஷியல் சுப்ரமசி. ஸோ இந்த பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது யூகேல உள்ள ஒரு கான்செப்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜுடிஷியல் சூப்பர்மிசி அப்படின்னா ஜுடிஷியரிக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஜுடிஷியரி பவர். ஜுடிஷியல் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் ஓவர் டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் சூப்பர்மிசி அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்தியால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு சாவர்னிட்டி இருக்கு, ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் சாவர்னிட்டி கிடையாது. அதே மாதிரி ஜுடிஷியரி வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் ஜுடிஷியரி என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபர் ஆக முடியாது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பார்லிமெண்டரி சாவர்னிட்டி, ஜுடிஷியல் சூப்பர்மசி.
ஓகேவா? சரி. ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த மறுபடியும் கனெக்ட் இஷ்யூவா இருக்கு. நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நான் பார்க்க போறது என்னன்னா ஷெட்யூல்ஸ்.
அந்த ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புக்ல வந்து இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இண்டெக்ஸ்ல எந்தெந்த சாப்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி உள்ளதான் இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது. So schedule are like an attachment to the constitution where an explanatory note is required and instead of adding it with the article itself, it is added at the end of the constitution. When we refer the schedule in the constitution, they explicitly point out the article that they are attached to. So என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது கொடுத்துருக்காங்க, செகண்ட் சாப்டர்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புக்ல கொடுத்துருப்பாங்கல்ல. அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்டிகல் இருந்து இந்த ஆர்டிகளோட இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஷெட்யூல்ல இதுல இருந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த ஷெட்யூல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி குறிக்கிறதா என்னன்னா இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஸோ மொத்தமா ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது 8 ஷெட்யூல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 8 ஷெட்யூல் இருந்துச்சு. ஆனா இப்போ கரண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்கு. அப்போ 1950க்கு அப்புறமா கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 4 ஷெட்யூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஷெட்யூல் 9th ஷெட்யூல் எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆர்டிகிள் 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல 9th ஷெட்யூல் ஆட் பண்றோம். அடுத்து 10th ஷெட்யூல் அப்படிங்கிறது 1985ல ஆட் பண்றோம் 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா. அதே மாதிரி 11th ஷெட்யூல் அப்படிங்கிறது 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா 1992ல ஆட் பண்றோம். அடுத்து 12th ஷெட்யூல் அப்படிங்கிறது 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா 1992ல ஆட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து 4 ஷெட்யூல் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1950ஸ்க்கு அப்புறமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு 4 ஷெட்யூல் வந்து பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 9th 10th 11th 12th ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலியமா 52nd அமெண்ட்மெண்ட் மூலியமா 73rd அமெண்ட்மெண்ட் மூலியமா 74th. ஸோ மொத்தம் இந்த 4 அமெண்ட்மெண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கான்ஸ்டிடியூஷன்ல புதுசா ஒரு 4 ஷெட்யூல் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிளியரா இதான் வந்து ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 12 ஷெட்யூல்லையும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ல என்ன ஷெட்யூல்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பத்தி பேசிருக்காங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் த நேம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியா அப்படிங்கிறதுல பவுண்டரிக்குள்ள எதெல்லாம் வரும், இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன, அந்த ஸ்டேட்ஸோட நேம் என்ன, அதே மாதிரி இந்தியாவில எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்கு, அந்த யூனியன் டெரிட்டரிஸோட நேம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்தியாவை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்தியாவோட டெரிட்டரியல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கொடுத்துருப்பாங்க. டவுட்டா யாருக்கும்? இந்தியாவுடைய பவுண்டரி எவ்வளோ, இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டேட்ஸோட பவுண்டரி எவ்வளோ, அந்த ஸ்டேட்டோட நேம் எவ்வளோ, அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க, அவங்களுடைய நேம்ஸ், அவங்களுடைய பவுண்டரிஸ், இதை பத்தி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த செகண்ட் ஷெட்யூல்ல ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு எமெண்ட்மெண்ட்ஸ், அலோவன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆன். இப்போ எமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்கு, எவ்வளவு சம்பளங்கள் இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த செகண்ட் ஷெட்யூல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து தேர்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் ஓத் ஆஃப் அஃபர்மேஷன். இப்போ இந்தியன் பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்பாரு, அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய கவர்னர், ஹைகோர்ட்டோட ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் வந்து பதவி ஏற்பாங்க. அப்போ என்னென்ன சொல்லுவாங்க, யார்கிட்ட பதவி ஏற்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தேர்ட்ல இருக்கும். டவுட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? சார் சார் இப்போ ஆல்ரெடி ஆர்டிகல் இருக்குல்ல சார், 1 to 4 வந்து இந்தியாவோட எல்லை பத்தியும் சொல்லுது, இந்தியாவோட பேரை பத்தி சொல்லுது. அப்புறம் எதுக்கு சார் நம்ம ஷெட்யூல் வந்து தனியா டிஃபைன் பண்ணிருக்கோம்? ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர்னு இருக்கும். ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்கோட பேஜ் நம்பர் இருக்குல்ல, பேஜ் நம்பர் இருக்கும். அதே மாதிரி அதோடைய அந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ 5th யூனிட் அப்படின்னா அந்த 5th யூனிட்ல 5.1, 5.2, 5.3 அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகிள். ஓகேவா? அதில் உள்ள சப்ஹெட்டிங் இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா 5th சாப்டர், அப்போ 5th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருப்பாங்க, 5.1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹெட்டிங்க்கு 5.2 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் ஆர்டிகல். ஸோ ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகிளோடைய அந்த கேட்டகரைஸ் பண்றது. அப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரன்னு அர்த்தம். ஓகேவா?
அதையும் ஃபர்தரா கம்ப்ரஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது. இந்த ஷெட்யூல்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆர்டிகல் அப்படிங்கிறது ரொம்ப எலாபரேட் பண்றது. இப்போ ஆர்டிகல் 1, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு என்ன ஸ்டேட்ஸ் இந்த இது பத்தி யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி தெரியும், இந்தியா டெரிட்டரிஸ் பத்தி. ஆனா ஷெட்யூல் 1 அப்படிங்கிறதுலே அது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து 1 to 4 வர, அதே மாதிரி இதை செகண்ட் ஆர்டிகல் அதுல அதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒரு பேட் ஐ வியூ மாதிரி, பேட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதுல வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாக்குறது. ஆர்டிகல் அப்படிங்கிறது ஜூம் இன் பண்ணி பாக்குறது. இந்த ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும்ல அந்த மாதிரி. இப்போ நம்ம மேப் பார்ப்போம். மேப்ல வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தா உங்க ஸ்ட்ரீட் வர தெரியும். அதே ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வர தெரியும். இன்னும் ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் வர தெரியும். இன்னும் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி தெரியும்ல. அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி பாக்குறதா என்ன அப்படின்னா ஷெட்யூல். ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸை கேட்டகரைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். கேட்டகரைஸ் பண்ணி இந்த லிமிட்ல இருந்து இந்த லிமிட்டுக்கு வர இது வருது, இந்த லிமிட்ல இருந்து இந்த லிமிட் வர இந்த ஷெட்யூலுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஜூம் இன் பண்றது, ரொம்ப இன்டெப்தா பாக்குறது. இது அப்படிங்கிறது ஒரு ஷாலோவா மேலோட்டமா நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி பாக்குறதுக்கு பேர் தான் இது. ஒரு இண்டெக்ஸை பார்த்தா நமக்கு தெரியல. இப்ப சாப்டர் உள்ள படிக்கும் போது நமக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியும், இது இதுனா என்ன அப்படின்னு டீட்டெயில் தெரியும். ஆனா அந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கும்போது இதுல இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மேலோட்டமா டீட்டெயில் தெரியும்ல, அதான். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ். ஏன்னா ராஜ்யசபா பொறுத்தவரை பாப்புலேஷனை பேஸ் பண்ணி, இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ ராஜ்யசபாவோட சீட் வந்து அதிகமா இருக்கும். இல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு சீட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்ப ராஜ்யசபாக்கு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சீட் கொடுக்கறது அப்படிங்கிறத ஷெட்யூல் 4ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. தென் ஷெட்யூல் 5ல பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியா. அதிகமா எந்தெந்த ஏரியாலாம் வந்து ட்ரைபல் பீப்புள் வாழ்றாங்களோ அந்த ஏரியா என்ன பண்ணுவாங்க, ஷெட்யூல்டு ஏரியா ட்ரைபல் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப எதெல்லாம் அந்த ஷெட்யூல்டு ஏரியா ட்ரைபல் ஏரியாக்குள்ள வரும், அந்த ஷெட்யூல்டு ஏரியா ட்ரைபல் ஏரியாவை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 5th ஷெட்யூல் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது இதுவும் வந்து ட்ரைபல் ஏரியா தான், ஆனா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்ல உள்ள ட்ரைபல் ஏரியா இருக்கும்ல, இந்த 4 ஸ்டேட்ல எங்கெங்கெல்லாம் ட்ரைபல் பீப்புள் அதிகமா வாழ்றாங்களோ அந்த ரீஜன் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத சொல்றதா அந்த 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஸோ இதனால வந்து இந்த 4 ஸ்டேட்ல உள்ள ட்ரைபல் பீப்புள் தனி ப்ரொவிஷன், மித்த ஸ்டேட்ல உள்ள ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டேட் இருக்குல்ல, அசாம், மிசோரம், மேகாலயா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க. இந்த ட்ரைபல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய கல்ச்சர் கஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதனாலதான் இந்த 4 ஸ்டேட்டோட ட்ரைபல் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக டிஃபரெண்டான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 7th ஷெட்யூல்ல பொறுத்தவரை இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி பவரை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த விஷயத்துல லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுலாம் லா மேக் பண்ணலாம், அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து கன்கரண்டா எதுலாம் லா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து 7th ஷெட்யூல்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து 8th ஷெட்யூல்ல பொறுத்தவரை இந்தியாவுடைய ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் என்னென்ன, இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது, ஷெட்யூல்டு மொழி, ஷெட்யூல்டு லாங்குவேஜ், இந்தியாவுடைய ஷெட்யூல்டு லாங்குவேஜ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இதுல கொடுத்துருப்பாங்க 8th ஷெட்யூல்ல. இப்போ கிட்டத்தட்ட வந்து 22 லாங்குவேஜ் இருக்கு. அந்த 22 லாங்குவேஜுமே வந்து ஷெட்யூல்டு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து 9th ஷெட்யூல்ல நான் முன்னாடியே சொன்னேன் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? ஆக்ட் சேஞ்ச் பண்றது சார். ஆக்டை சேஞ்ச் பண்றதுன்னு சொல்ல முடியாது. இப்ப பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டம் சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த அந்த ஆக்ட் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியல் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேன்சல் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா தான் கேன்சல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நார்மலா பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கிரியேட் பண்றாங்க. அந்த லா என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ற மாதிரி அந்த லா வந்து இருக்கு. அப்ப இந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியரி
சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லாவை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதனால அந்த லா வந்து மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆனா இப்போ பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க, இதே லாவை கொண்டு போயிட்டு இந்த 9th ஷெட்யூல் குள்ள இதே சேம் லாவை வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, 9th ஷெட்யூலுக்குள்ள வந்து ஜுடிஷியரி போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது. நார்மலா ஒரு லா வந்து பார்லிமெண்ட் கிரியேட் பண்ற லா தப்பா இருக்கு, அது வந்து மக்களுடைய நலனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க ஜுடிஷியரி. ஆனா ஒரு லா தப்பா இருக்கு, அந்த லாவை என்ன பண்ணிட்டாங்க 9th ஷெட்யூல் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, கேன்சல் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் 9th ஷெட்யூல். இதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ 2007 சுப்ரீம் கோர்ட் வந்து ஐஆர் போலோ கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க 9th ஷெட்யூலுக்குள்ள போய் ஒரு ஆக்டை வச்சாலும் அந்த ஆக்ட் வந்து சரியில்லை, அதுல தப்பா இருக்கு அப்படின்னா நாங்க வந்து இன்டர்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 நடந்த ஐஆர் போலோ கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 9th ஷெட்யூல். அடுத்து 10th ஷெட்யூல் அப்படிங்கிறது இது 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1985 இது பண்றாங்க. இதை பத்தி நம்ம நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் இன்னொரு கட்சிக்கு வந்து தாவுவாங்கல்ல, சோ அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த 10th ஷெட்யூல். இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் மூலமா உள்ளது. இப்போ ஒரு பார்ட்டில டிஎம்கே பார்ட்டில ஒரு எம்எல்ஏ வந்து எலக்ட் ஆகிறாரு, அவர் என்ன பண்றாருன்னா எலக்ட் ஆனதுக்கு அப்புறமா டிஎம்கேல எலக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஏடிஎம்கேக்கோ இல்ல பிஜேபிக்கோ போனாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடலாம், அந்த பதவி விட்டு நீக்கிடலாம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தகவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து 11th ஷெட்யூல்ல பஞ்சாயத்து ஆக்ட் பண்றாங்க. பஞ்சாயத்துக்கான ப்ரொவிஷன் எல்லாமே 11th ஷெட்யூல்ல கொண்டு வராங்க. அடுத்து 12th ஷெட்யூல்ல முனிசிபாலிட்டிஸ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே 12th ஷெட்யூல்ல கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள முக்கியமான ஷெட்யூல்ஸ். ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த ஷெட்யூல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓகேவா? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். அப்ப இந்த 6வது ஷெட்யூல்ல வந்து பர்டிகுலரா ஒரு 4 ஸ்டேட் மட்டும் சொன்னீங்களா சார், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இது வந்து அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது சார், இல்ல கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும்போது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, ஒரிஜினலாவே இருக்கு. பட் ஆனா மேகாலயா ஸ்டேட்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு 1970க்கு அப்புறம் தானே சார் அந்த ஸ்டேட்டே ஃபார்ம் ஆச்சு. திரிபுரா, மேகாலயா 71க்கு அப்புறம் தானே சார் மேகாலயா, திரிபுரா எல்லா ஸ்டேட்டா ஃபார்ம் ஆச்சு. ஆமா ஆமா, இல்ல இது வந்து ஸ்டேட் கிடையாது. இந்த ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜனோட ட்ரைபல் ஏரியாஸ். இது வந்து ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இது இப்போ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதுனால நம்ம அந்த ஸ்டேட் சொல்றோம். இப்போ அசாம்னா அசாம் அஸ் ஹோல்க்கு கிடையாது இது. இப்போ இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம அசாம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அசாம் இதுனா இதுதான் அசாம் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அசாம்ல அசாம் அஸ் ஹோல் ஃபுல் அசாமுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? இப்போ அசாம்ல ஏதோ ஒரு ரீஜியன்ல, இப்போ அசாம்ல சம்திங் ஏதோ ஒரு ரீஜன், இப்போ போடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு ஸ்டேட்ல ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா அப்போ இங்க அதிகமா ட்ரைபல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜனை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேண்டா இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 60 ஷெட்யூல்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அதை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, அது வந்து ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணதுனால அது ரெஃபரன்ஸ்க்காக நம்ம இது பண்றோம். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த அசாம் அப்படிங்கிற டெரிட்டரிக்குள்ள ஒரு 6-7 ஏரியா, அதே மாதிரி மேகாலயா இருக்கு அப்படின்னா அந்த மேகாலயாவுக்குள்ள ஒரு 6-7 ஏரியாஸ். ஸோ அது வந்து இப்போ ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணதுனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அதை நம்ம அந்த ஸ்டேட்டா இது பண்ணி இது பண்றோம். ஆனா ஸ்டேட் அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள உள்ள பர்டிகுலர் ஏரியாவை தான் குறிக்குது. இந்த அசாம்ல உள்ள இந்த ட்ரைபல் ஏரியா, மேகாலயால உள்ள இந்த ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட் அஸ் ஹோல் நம்ம கொடுக்க கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரீஜனுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேம் நமக்கு தேவை கிடையாது. அந்த ரீஜன் கொண்டு வந்து மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர அசாம் அஸ் ஹோலுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அந்த ரீஜன் எல்லாமே சேர்ந்தது நம்ம ஒரு புது ஸ்டேட்டா சொல்றோம்ல, அதனால நம்ம ரெஃபரன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த 6th ஷெட்யூல்ல சொன்னது இந்த நேம் வந்து சொல்ல கிடையாது. அதுல உள்ள அந்த ரீஜன் உள்ள டெரிட்டரி. ஸோ இப்போ இந்த ரீஜன் உள்ள டெரிட்டரி இந்த 6th ஷெட்யூல்ல என்னென்ன டெரிட்டரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த 4 ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கு. இப்போ கரண்ட் உள்ள அந்த 4 ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அதனால அந்த ரெஃபரன்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே சார். சார் இன்னொரு சந்தேகம், ஏன் சார் நாகாலாந்து, மணிப்பூர்லாம் வரல? ஏன்னா மேக்ஸிமம் ட்ரைபல்ஸ் வந்து மணிப்பூர்ல இருக்காங்க. ஏன், என்ன ப்ரொவிஷன் சார்? இது மேக்ஸிமம் மினிமம் அதை பேஸ் பண்ணி கிடையாது. இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்த வந்து கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம். இந்த 4 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 ரீஜன்ல உள்ள ட்ரைபல் பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே
மித்த ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டிங்டா இருக்கு. இப்போ நார்மலா ஒரு காமன் பீப்புள் இருக்காங்க, இப்போ பிளெயின்ல வாழ்ற பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரைபல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கும். அவங்க ரொம்ப பிரிமிட்டிவா வாழ்வாங்க. அதே இது நார்மல் ட்ரைபல் பீப்புளையும் இந்த 4 ரீஜன்ல வாழ்ற ட்ரைபல் பீப்புளோட லைஃப் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நார்மல் ட்ரைபல் பீப்புளோட இவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் ரொம்ப இதா இருக்கும், டைவர்ஸ்டா, இன்னும் ரொம்ப அபார்ஜினல்ஸா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க 6th ஷெட்யூல். இது வந்து சைஸை பேஸ் பண்ணி கிடையாது, அவங்களுடைய கல்ச்சர், அவங்க வந்து மித்த ட்ரைபலை கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்காங்க, எந்த லெவல்ல இருக்காங்க, டெவலப்மெண்ட்லயும் சரி கல்ச்சர்லயும் சரி இந்த மாதிரி விஷயத்துல எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. தேர்ட் ஷெட்யூல். ஸோ தேர்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் எந்த போஸ்டிங் நீங்க போறீங்கன்னாலும் சரி, பிரசிடென்ட் ஆறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆறீங்க, அதே மாதிரி மினிஸ்டர் ஆறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பதவி பிரமாணம் போத் வந்து எடுக்கணும். நான் இந்த மாதிரி இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்றுவேன், இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு மதிச்சு நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்மளுடைய சிஎம் இதெல்லாம் வந்து போத் எடுத்தார்ல. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் நீங்க பெரிய பெரிய போஸ்டிங் போறீங்க, ஹைகோர்ட்ல ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓத்து இருக்கணும், பதவி பிரமாணம் உறுதிமொழி வந்து எடுக்கணும். அது யார் யார் எடுக்கணும், அது யார் எடுத்து வைப்பாங்க, பிரசிடென்ட்னா அவருக்கு யாரு உறுதிமொழி எடுப்பா, அதே மாதிரி இப்ப பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கு யார் உறுதிமொழி எடுப்பா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன உறுதிமொழி எடுக்கணும், அதை யார் எடுப்பா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதா அந்த தேர்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? அவங்க பதவிக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிறதா இது. சார் அந்த 9th ஷெட்யூல் போட்டிருக்கீங்களா சார், அதுல வந்து ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன் ஒரிஜினலி 13 பட் பிரசன்ட்லி 282 சொல்றீங்களா சார்? ஆமா ஸோ இந்த 13 வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது 13 இருந்ததா சார்? இல்ல, அது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலா கிடையாது. 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது 1951 தான் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா 1951 ஜவஹர்லால் நேரு வந்து இப்ப இதா இருக்கும் போது இதை பத்தி ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து யாரு பிஎம்ஆர் கையில கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வர்றாங்க. ஒரிஜினலா இருந்தது பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வர்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்போ 13 சட்டம் அப்போ இஷ்யூவா இருந்தா ஒரு 11 ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 4 இடையில ஒவ்வொரு ஆக்டா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது கூட இதுலதான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்டை கொண்டு போயிட்டு இதுல வச்சிருவாங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி இப்போதைக்கு இவ்வளவு இருக்கு. ஆனா பட் இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து அது வந்து தேவையில்லாத 9th ஷெட்யூல் வந்து தேவை கிடையாது. இப்போ வந்து தேவை கிடையாது. இப்போ 9th ஷெட்யூல்ல கொண்டு போனாலுமே வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அந்த கண்டிஷன் வந்து 1973க்கு அப்புறம் உள்ள லாஸ் மட்டும் தானே சார்? அதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ல 9th இருக்கலாம், 9th ஷெட்யூல்ல இருக்கலாம் தானே சார்? அது என்னது சார்? 1973 கேசவானந்த பாரதி கேஸுக்கு முன்னாடி உள்ள ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து 9th ஷெட்யூல்ல இருக்கலாம், அதுல வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி எது பண்ணாலும் சரி, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள லாஸ் எதுவுமே எதா இருந்தாலும் கேன்சல் பண்ணி. ஓகே, தேங்க்ஸ். சார் சொல்லுங்க. அந்த 8th ஷெட்யூல்ல வந்து லாங்குவேஜ் பத்தி சொல்லிருக்காங்களா சார்? இந்தியால என்னென்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு அந்த ஷெட்யூல்ல சொல்லிருப்பாங்களா சார்? இந்தியால பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. அதுல எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு 22 இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆர்பிஐ அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். மொத்தம் 2 ஆக்ட் இருக்கு, 1950, 1951 சொல்லிட்டு 2 ஆக்ட் இருக்கு ஆர்பிஐ பத்தி. அது வந்து நம்ம பார்லிமெண்ட் சாப்டர்ல படிப்போம். இதுலதான் வந்து எம்எல்ஏஸ்க்கான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இதுலதான் சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அது வந்து நம்ம அந்த பார்லிமெண்ட் சாப்டர் பார்க்கும்போது இதோட வந்து நமக்கு ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாம்பிள் வந்து பார்க்கணும். பிரியாம்பிள் அப்படிங்கிறது முகவுரை, இந்தியா அரசியலமைப்புடைய ஒரு கிரெக்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து பிரியாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா
have solemnly resolved to constitute India into a sovereign democratic republic and to secure its all citizens. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மக்கள் பீப்புள் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணிருக்கோம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியா தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பேசிக்கா ஃப்ரேம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடு, சாவரின் இறையாண்மை உள்ள டெமோக்ராட்டிக், டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன, மக்களாட்சி, தென் ரிபப்ளிக். இது வந்து ஒரிஜினலா 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கும், சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படிங்கிற 3 டேர்ம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 1976 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இதுல புதுசா 2 வார்த்தையை ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம கடைசியா பார்ப்போம். இப்ப இந்தியா அப்படிங்கிறது என்ன நாடுன்னு சொல்றாங்க, இந்தியா அப்படிங்கிறது சாவரின், இறையாண்மை உள்ள நாடு. அப்போ இறையாண்மை உள்ள நாடுக்கு என்ன அர்த்தம், இந்தியா வந்து எந்த கண்ட்ரியுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிறது சாவரின். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது மக்களாட்சி, இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம் டெமோக்ரஸி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஒரு முறை, அதான் வந்து டெமோக்ரஸி. தென் ரிபப்ளிக். இந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நாடு தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிட்டி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ஷூர் பண்ண போகுது. ஓகேங்களா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிட்டி இந்த கான்செப்ட் எல்லாமே ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர் பண்ணுது. அதுக்கப்புறமா இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இது 26 நம்ம பார்த்தோம்ல, கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃபைனல் பண்ணாங்க, 26 நவம்பர் 1949 டு ஹியர் அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். இதுல மெயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது யாருனால உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடு, இந்தியா இந்தியன் சிட்டிசனுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் கிடைக்க போகுது, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண போறோம். தென் ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை என்ன பண்றாங்க இந்த இதுல பேசிக்கா வந்து சொல்லியிருக்காங்க பிரியாம்பிள்ல. பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபேஸ் மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உள்ள என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி சொல்ற ஒரு ப்ரீஃபேஸ் தான் என்ன அப்படின்னா இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய பிரியாம்பிளை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பிரியாம்பிள் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பால்கிவாலா, இது ரொம்ப முக்கியம், யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ பால்கிவாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. ஐடென்டி கார்டு என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளுடைய பேசிக்கான விஷயங்கள் போட்டிருப்பாங்கல்ல, நேம் என்ன, ஏஜ், செக்ஸ், நம்மளுடைய பெட்ரூம், இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஒரு பெட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் தான் என்ன அப்படிங்கிறத ஈஸியா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து இது பிரியாம்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு பேஜை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்டு சோ லாங். ஸோ இது வந்து ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருக்க ஒரு மெம்பர். நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ இந்தியா கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு அப்படின்னா அதுல என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து கனவு கண்டாங்களோ அந்த கனவு எல்லாமே சொல்றதுதான் இந்த இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கே என் முன்ஷி. ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ஜாதகம், கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு ஜாதகம் மாதிரி, ஒரு இந்தியர்களுக்கு எப்படி ஒரு பேஜ் ஜாதகம் வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய ஜாதகம். ஸோ இதை பேஸ் பண்ணியே கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து it is the soul of the constitution, it is the key to the constitution, it is the jewel set of the constitution, it is the proper yardstick with which one can measure the worth of the constitution அப்படின்னு சொல்லிட்டு பண்டிட் தாக்கூர் தாஸ் வந்து சொல்லியிருக்காரு. தென் கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கீ நோட் அப்படிங்கிறது நீங்க ஏதாச்சும் பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து கீ நோட் கொடுத்துருப்பாங்க, இல்ல இது என்ன இது என்ன முக்கியமான கிரெக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது கீ நோட். இது எல்லாமே முக்கியமான எமினன்ட் ஜூரிஸ்ட் சொன்னா சில விஷயங்கள். ஓகேவா, ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, யார் யார் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி மேட்ச் தான் ஃபாலோவிங் கேட்பாங்க, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால அது வந்து நீங்க பாத்துக்கணும். இதான் வந்து பேசிக்கா பிரியாம்பிள். இதோட புரிஞ்சா
ஸோ அடுத்து கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல மெயினா என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனுக்கு யார்கிட்ட இருந்து பவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. தி பிரியாம்பிள் ஸ்டேட் தட் கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் இட் அத்தாரிட்டி ஃப்ரம் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ அது மூலியமா என்ன தெரியுது, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியா மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஸோ நம்ம பார்த்தோம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியா அப்படிங்கிறது சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அப்போ இட் டிக்ளேர்ஸ் இந்தியா ஹாஸ் டு பி அ சாவரின். ஸோ இந்த இதுல இந்த ரெண்டு வார்த்தை சோசியலிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையும் சோசியலிஸ்டிக் செகுலர், இந்த ரெண்டு வார்த்தை, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இன்டெகிரிட்டி, இந்த ரெண்டு வார்த்தையும் எப்போதான் ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஆட் பண்றாங்க சோசியலிஸ்டிக் செகுலர். அதுக்கு முன்னாடி சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற 3 வார்த்தைகள் மட்டும் தான் இருந்தது. அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா சாவரின் சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் 5 வார்த்தைகள் இது பண்றாங்க. நிறைய எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து ஆர்டர் கேட்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்ல இந்த வேர்ட்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறது. சாவரின் சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ இந்தியா அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நாடா இருக்க போகுது. சாவரின் கண்ட்ரியா, சோசியலிஸ்டிக் கண்ட்ரியா, செகுலர் கண்ட்ரியா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, ரிபப்ளிக் கண்ட்ரியா இருக்க போகுது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பவர் யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க பிரியாம்பிள்ல. அதுக்கடுத்து நேச்சர், இந்தியாவுடைய ஸ்டேட், இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடா இருக்க போகுது. அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்ன. ஸோ கான்ஸ்டிடியூஷன் நோக்கம் என்ன, இந்தியாவில் வாழ்ற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெடரலிட்டி இது எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கப்புறமா லாஸ்டா டேட் ஆஃப் அடாப்டேஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்ப நடைமுறைக்கு வந்தது, எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பிரியாம்பிள்ல இந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரியாம்பிள்ல உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாவர்னிட்டி. சாவர்னிட்டி அப்படிங்கிறது என்ன, இட் இம்ப்ளைஸ் இந்தியா இஸ் நெய்தர் ஏ டிபெண்டன்ட் நார் அ டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன் பட் அ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். இந்தியா அப்படிங்கிறது யாருக்கும் அடிமை கிடையாது. நம்ம யாரையும் வந்து டிபெண்ட் இருக்க தேவையில்ல. நம்ம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. பிரிட்டிஷ் ஸ்டேட்ல எப்படி இருந்தோம், பிரிட்டனுக்கு வந்து நம்ம அடிமையா இருந்தோம்ல, அந்த மாதிரி இன்னுமே வந்து இந்தியா யாருக்கும் அடிமையா இருக்காது. நமக்கு என்ன தேவையோ நம்ம அதே நம்மளே வந்து பார்த்துப்போம். பிளஸ் நம்ம வந்து ஒரு சுதந்திர நாடா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப இந்தியா வந்து யூஎன் இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் பாடிஸ் எல்லாம் மெம்பரா இருக்கு, அப்ப அது வந்து இந்தியாவுடைய சாவர்னிட்டி அஃபெக்ட் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் ஃபார் இந்தியா ஆர் யுனைடெட் நேஷன் டஸ் நாட் டிமினிஷ் இட்ஸ் சாவர்னிட்டி. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றதுனால இந்தியாவுடைய சாவர்னிட்டி வந்து குறையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோசியலிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் பாலிசி. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் அந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடையாது. இது எப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுல ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வேர்டு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடியே இன்டைரக்டா அந்த சோசியலிசம் பத்தி டிபிஎஸ்பியில சில விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து 1955ல ஆவடியில காங்கிரஸோடைய ஆனுவல் செஷன் வந்து நடக்குது. அந்த செஷன்ல காங்கிரஸ் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இனிமே வந்து நம்ம சோசியலிசம் பாலிசி ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் ஸ்டைல் ஆஃப் சோசியலிசத்தை பொறுத்தவரை இஸ் ஏ டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ சோசியலிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேசிக்கா ஒரு எக்கனாமிக் கான்செப்ட். நீங்க எக்கனாமிக் வந்து படிப்பீங்க, சோசியலிசம் என்ன, கேபிட்டலிசம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் எக்கனாமிக் பொறுத்தவரை 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா கம்யூனிசம். ஓகேவா. இன்னொன்று வந்து கேபிட்டலிசம். ஸோ இதுல இந்த கம்யூனிசம் இருக்குல்ல, இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யாரு தான் பார்ப்போம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. மக்களுக்கு தேவையான எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்டேஷன் பாக்குறது, இந்த மாதிரி என்னென்னலாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கோ அது எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்க்கும். இங்க வந்து பிரைவேட்டுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி உள்ள எக்கனாமிக் ஃபார்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து இப்போ கரண்ட்ல எங்கேயுமே கிடையாது. பட் கொஞ்சம் லிமிட்டடா பாத்தீங்க அப்படின்னா கியூபா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிறது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆக்டிவிட்டியுமே யார் தான் பார்ப்பா, பிரைவேட் தான் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ரோல் எதுவுமே இருக்காது. ஓகேவா. தண்ணி கொடுக்குறதுல இருந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி என்னெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்க்கறது யாரு, பிரைவேட் தான் பார்ப்பாங்க. இது வந்து 2 முக்கியமான எக்கனாமிக் கான்செப்ட். ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா சோசியலிசம். சோசியலிசம் அப்படிங்கிறது மிக்சடு. ஸோ இதுல
ஒரு 50% விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் பார்ப்பாங்க, இன்னும் சில 50% விஷயத்தை வந்து பிரைவேட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் என்னன்னா சோசியலிசம். அதே இது மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகேவா? சோசியலிசம் ஆர் மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியா என்ன பண்றோம், இந்த சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ அதுல கவர்மெண்ட்டும் சில விஷயங்கள் பார்ப்பாங்க, பிரைவேட்டும் சில விஷயங்கள் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்தியன் ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம் அப்படிங்கிறது ரெண்டு இது, காந்தியன் சோசியலிசம் ஒன்று இருக்கு, மார்க்சியம் ஒன்று இருக்கு. மார்க்சியம் சோசியலிசம் இருக்கு, ரெண்டோட பிளெண்ட் தான் இந்தியாவுடைய சோசியலிசம் அப்படிங்கிறது. பட் இந்த சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் 1991 அப்புறமா இந்தியாவில் டிமினிஷ் ஆகிட்டே வருது. எதனால அப்படின்னா 1991 நம்ம என்ன அடாப்ட் பண்ணோம், நம்ம வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம் வந்து அடாப்ட் பண்ணும், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணோமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சோசியலிசம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சு. கிளியரா? இதான் வந்து சோசியலிசம். ஸோ நம்ம மெயினா பிரியாம்புல கொடுத்துருக்க 2 வார்த்தை சாவர்னிட்டி, சோசியலிஸ்ட், இந்த 2 வந்து பார்த்துருக்கோம். இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இன்னும் வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. அது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணா இன்னொரு 1 hour கிட்ட வந்து அதே போகும். ஸோ அதனால நம்ம இந்த 2 டேர்மோட நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா நீ பார்த்த டாபிக்ஸ்ல, இல்ல ஜென்ரலா பாலிட்டியில, இல்ல ஜென்ரலா உங்களுக்கு வந்து படிக்கிறதுல டவுட்ஸ் இருக்கா? சார் சொல்லுங்க. ஷெட்யூல்ஸ் சொன்னீங்கல்ல சார், புரியல. அதுல ஷெட்யூல்ஸ் ஷெட்யூல்ஸ். ஆமா, ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த ஷெட்யூல்ல சொன்னீங்க சார்? ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி. 9th ஷெட்யூல்ல. ஓகே சார். ஓகே. வேற டவுட்ஸ் இருக்கா? என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த டாபிக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை வந்து உங்களால அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிரியாம்பிள் பத்தி பேலன்ஸ் இருக்க டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.